ஹாய் வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொபைல் ஹேங்கிங் சால்விங் ப்ராப்ளம். அது எப்படி மொபைல் ஹேங்கிங்கை சால்வ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். வழக்கமாக 1 GB 2 GB மொபைல் ரேம் உடைய மொபைல் மட்டும்தான் ஹேங் ஆகும். இப்போ 3 GB 4 GB ரேம் உடைய மொபைலும் ஹேங் ஆகுது. இதுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் வந்து எல்லார் மொபைல்லையும் இருக்கும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் பார் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சைடில் அந்த 3 புள்ளிமா இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ளே போனேன்னே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணோடனே 3வது ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதுங்க மார்க் பண்ணி காட்டுறேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே 3 உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். ஓவர் எனி நெட்வொர்க், ஓவர் ஒய்ஃபை ஒன்லி, டோன்ட் ஆட்டோ அப்டேட்ஸ்னு. அதில் டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வச்சுக்கோங்க. நான் அதில் ஏற்கனவே வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லேயே ஃபஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மார்க் பண்ணி காட்டே பாருங்க. நோட்டிஃபிகேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நிறையா காட்டும். அதில் ஆட்டோ அப்டேட்ஸ் 2வது ஆனில் இருக்கும். அந்த ஆன் பண்ணதை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ் ரேம் ரொம்ப குடிக்குது. அதை ஆஃப் பண்ணி வச்சோன்னா உங்களுக்கு நல்லது. அடுத்து நம்ம 2வதாக பார்க்கக்கூடாது என்ன பார்த்தீங்கன்னா, மொபைலில் தேவையில்லாத அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் சும்மா தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன்னு நினைப்பீங்க. ஆனால் ரொம்ப ரேமை குடிக்கும். பேக்ரவுண்ட் டேட்டாவில் அதுவும் ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்கும். அது ரொம்ப உங்கள் ரேமை குடிக்கும். 3 GB ரேமாக இருந்தாலும் 4 GB ரேமாக இருந்தாலும் ஹேங்காக இருக்குது. இது ஒரு முக்கிய காரணம். இதெல்லாம் முதல்ல டெலிட் பண்ணி விட்ருங்க. யார் ஏதாவது சொல்லுவாங்க ஏர்னிங் ஆப்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் டவுன்லோடே பண்ணாதீங்க. அது உங்கள் மொபைலுக்கு ரொம்பவே ஆபத்து. ஓகே, அடுத்து 3வதாக பார்க்கக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா, யூடியூப்னு எல்லா மொபைலையும் இருக்கும். யூடியூப்குள்ளே போனோடனே உங்கள் சேனலோட அதாவது அக்கௌண்ட்டோட சிம்பிள் போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே செட்டிங்ஸ்னு கடைசியாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நடுவில் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டைஜஸ்ட்னு ஃபஸ்ட்டாக ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஹேங் ஆகும் செல்லு. இதனாலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஹேங் ஆகும். அதை ஆன் பண்ணி வச்சுருக்கிறது உங்களுக்கு நல்லது. அது நம்ம 3வதாக பார்க்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா, கூகுள் எல்லார் மொபைலே இருக்கும். கூகுளுக்குள்ளே போய்க்கோங்க. கூகுளுக்குள்ளே போனேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் சிம்பிள் காட்டும். அக்கௌண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணேன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆனில் இருக்கும். ஷோ நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆனில் இருக்கனால என்ன பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷனாக வரும், தேவையில்லாத அன்னோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால தான் அதை ஆஃப் பண்ணி வைக்க சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உள்ளதான் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ், உங்கள் டெக் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இது போன்ற வீடியோஸ்லாம் வேணும்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ்.